இல்லாதவங்களுக்கு மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல குழந்தை பாக்கியத்தோட இன்னைக்கு இவர் மருந்து கொடுத்து அவங்க பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாங்களாம். இதை வியாபாரமா பண்ணலாம்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் நான் மருந்து கொடுத்ததுலயே அதிகபட்சம் 100 ரூபாய்க்கு மேல வாங்கினதே கிடையாது குழந்தை இன்னைக்கு. உங்களை நான் கட்டி பிடிக்கிற போல இருக்குதுயா. உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கு. அந்த கர்ப்பப்பையில வந்து அவங்களுக்கு பூச்சி இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அந்த கர்ப்பப்பையில இருக்கிற பூச்சி வந்து விந்தணுக்களை சாப்பிடும். அதனால வந்து அந்த கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறது தான் அந்த இளந்த தழை, பூண்டு, மிளகோட வேலை. கருவாடு, மீன், முட்டை, இந்த மாதிரி கவுச்சி, பாவக்காய், இந்த காப்பி, இந்த மாதிரி பொருள்லாம் வந்து கண்டிப்பா மருந்து எடுத்துக்கும் போது தவிர்க்கணும். மருந்து சாப்பிட்ட காலம் தவிர மற்றும் மறுபடியும் 50 நாளைக்கு அந்த பத்தியும் இருந்தே ஆகணும். ஆண் மலடாவே இருந்தாலும் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். அதை சாப்பிடும். ஆண் மலடுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களவே குணப்படுத்தலாம். இவர் சொல்ற அந்த மருத்துவத்தை சரியா கடைபிடிச்சா அவங்க வந்து மாதவிடாய் காலத்துல வந்து 3ஆம் நாள் கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு. அவங்க வந்து வரும்போதே வந்து காலையில வர சொல்லி ஈரத்துணியோட குளிச்சுட்டு வரணும். மைய அரைச்சி ஒண்ணு குளிர்ந்த தண்ணியா இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா கொதி நீர்ல கொடுக்கணும். கொதி நீர்னா வந்து நம்ம அன்ன கொதி நீர். உண்மையாவே தெய்வத்தை நேரில் பார்க்கறதுல இது மாதிரி ஒரு சிலர் மூலமா தான் தெய்வங்க மனுஷன் மூலமா நான் இப்போ பார்க்குறோம். எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்களேன். இந்த காட்டோரம் இருக்காரு, எந்த வசதியும் இல்லை. அதை சாப்பிட்டாக்கா கொஞ்சம் உடம்பு வெயிட் போடும். ஒல்லியா இருக்கிறவங்களா இருந்தாக்கா அதை கொடுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்குறது சரி வராது. ஆளை பொருளுன்ட்டு நம்ம மாற்றி மருந்து கொடுக்குறது. இப்போ இவ்வளோ பேருக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க. குழந்தை பிறந்து எத்தனை பேர் வந்து உங்களை வாழ்த்திட்டு போயிருப்பாங்க, நன்றி சொல்லிட்டு போயிருப்பாங்க? எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? நன்றி சொல்றாங்களா இல்லையா? வந்து எனக்கு பையன் பிறந்துக்குது, பொண்ணு பிறந்துக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. என்னால இல்லாத காசு பணம் கூட வேணாம், அந்த ஒரு சந்தோஷம் கொடுக்குறீங்களா? அது ஒண்ணு போதாதா? நேர்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வணக்கம் நண்பர்களே. உணவை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதோம். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல நவாப்பாளையம் என்ற கிராமத்துல ஒரு டேம் இருக்கு. அந்த டேமுக்கு ஒட்டின பகுதி பெரிய மலை. இந்த மலையோரமா இருக்கேன். இங்க ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இவருக்கு தெரிஞ்சு அவங்க தாத்தாக்கு தாத்தா, அப்புறமா இவருடைய அப்பா மருத்துவம் செஞ்சுட்டு இருக்காங்க, நாட்டு வைத்தியம். இவருக்கு தெரிஞ்சு இவருக்கு நினைவா இருந்து இது வரைக்கும் எவ்வளவு பேர் குணமாயிருக்காங்க இவர் மருந்து கொடுத்தா அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பேரும் சொல்றாரு. சாதாரண இந்த கிராமம் படிப்பறிவு இல்லாத ஒரு இடம், மொபைல் வசதி கிடையாது. அப்ப இவர் எப்படி 1000 பேரை குணப்படுத்திருப்பாரு? அந்த 1000 பேர் யார் அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல குழந்தை பாக்கியத்தோட இன்னைக்கு இவர் மருந்து கொடுத்து அவங்க பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க, குழந்தை குட்டியோட ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, பார்க்கணும்னு தோணுச்சு. யார் இவரு எப்படி இப்படி சாதாரணமா இருக்கிறாரு? இவரு மருந்து கொடுத்து அப்படி என்ன மருந்து கொடுத்தாரு? இன்னைக்கு இந்த தேசிங்கி இந்த ஊரையே கலை கேட்டுக்கிறாரு. யார் இவரு? வாங்க இவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர் என்னங்க? ஐயா என் பேர் தேசிங்கி. ஐயா சொல்லுங்க. இந்த ஊர்ல வரும்போது நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். டீக்கல்ல உக்காந்து பால் குடிக்கும் போது ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா நாங்க அப்படியே கேஷுவலா பேசும்போது சொன்னாங்க, ஐயா நீங்க போய் நவாபாளையத்துல பாருங்க, நவாபாளையத்துல காட்டோரம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தேசிங்கு. இவர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்து எல்லாம் குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் உங்களை தேடி வந்தோம். ஐயா உங்க பேர் என்ன சொன்னீங்க? தேசிங்க. ஐயா இந்த 1000 எவ்வளவு பேர் இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க? ஐயா எவ்வளவு பேர்னு எனக்கு சொல்ல தெரியாது. வருவாங்க, மருந்து வாங்கிட்டு போவாங்க, சாப்பிடுவாங்க. அவங்க சொல்லி இன்னொருத்தர் வருவாங்க. அது மாதிரி அப்படியே தொண்டு தொட்டு எனக்கு தெரிஞ்சு. ஓ, நீங்க தொண்டு தொட்டு தான் செய்றீங்க. இந்த மாதிரி அப்பா பண்ணியிருந்தாரு, எங்க தாத்தா, அவங்க அப்பா, அப்படியே அது பரம்பரியமா வருது. ஓ. ஐயா உங்ககிட்ட வாகனங்கள்லாம்
இன்னைக்கு குழந்தையோட நல்லா ஆரோக்கியமா பேரம்பத்தில எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயா, நான் ஏன் இந்த பேட்டி உங்ககிட்ட வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த அழிஞ்சு போற சூழ்நிலையில இருக்க இந்த நாட்டு மருத்துவம் சரிங்களா, இதை மீட்டு கொண்டு வர முயற்சியில் தான் நம்முடைய உணவே மருந்து சேனல் ஈடுபட்டிருக்கு. உங்களை போல அங்கங்க எவ்வளவு மகான்கள் இருக்காங்க மறைஞ்சிட்டு, அவங்கள திருப்பியும் தோண்டி எடுத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் தான் இந்த பேட்டி. ஐயா, நீங்க கூற விரும்பினா அந்த மருந்து என்ன, எப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நவபாளையம் இந்த ஊருக்கு எனக்கு எது பேர் வச்சுங்க? அந்த காலத்துல வந்து நவாப் வந்து இந்த வழியா போகும்போது நவாபாளையத்துல தங்கி ரெஸ்ட் எடுத்து போன இடமும், அதனால நவாபாளையம் சொல்லிட்டு பேர் வந்துதான் சொல்றாங்க வரலாறு. ஓ ஐயா, இந்த மலை பிரதேசத்துல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் வந்து இங்க ஒரு 40 வருஷமா இருக்கிறேன். நாங்க வந்து கிடாம்பாளையம் பூர்வீகம். அங்க இருந்து வந்து இங்க குடிபெயர்ந்தவங்க தான். இங்க வந்து நிலம் வாங்கி இங்க இருக்கிறோம். மீதி வந்து அங்க பூர்வீகம் தான், அங்கதான் கிடாம்பாளையம் தான். பக்கம் அது ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு அது இங்க வந்து. ஓகே, இது பெரிய காடா இருக்கு. காட்டுக்கு மத்தியில ரெண்டு மலை சந்துல இருந்து வர்ற ஒரு ஆறு பெரிய டேமா கட்டி வச்சிருக்காங்க. இங்க உங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சால பார்த்தோன்னே தெரியுது. நீங்க வந்தோடனே எங்களை எப்படி உபசரிச்சீங்க, யதார்த்தமா எப்படி கலங்கப்படலாத எங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சீங்கன்னு பாக்குறோம். ஐயா, நீங்க என்ன மருந்து கொடுத்து இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை வந்து குழந்தை பேர், அதாவது குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான மருந்து கொடுத்து இவ்வளவு குழந்தைகளை இந்த நாட்டிற்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்ற போது உங்ககிட்ட இருந்த அந்த மருத்துவம் தான். நீங்க கூற விரும்பினா நம்ம உணவு மருந்து சேனல் மூலமா உலக மக்களுக்கு நீங்க அந்த மருந்தை சொல்லுவீங்களா? தாராளமா சொல்றேன். இதுல போய் என்ன ஆகுது, என்னோட அழிஞ்சு போறத விட 4 பேர் பயன்படுறது நல்லது எனக்கு. இல்ல, நீங்க அப்படி நினைக்கிறீங்க, மக்களே எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. நான் யாரையும் குற்றம் சொல்றேன். இப்படிப்பட்ட கள்ளங்கப்பட இல்லாத உள்ளங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இந்த காலத்துல தனக்கு தெரிஞ்ச அதை வச்சு பணம் சம்பாதிச்ச ஆதாயம் பண்றத சூழ்நிலை இருக்கிற இந்த காலத்துல எல்லாரையும் ஒரு சிலர் சொல்றேன். அதுல இப்படி வேறுபட்ட மனுஷனா இருக்காது. எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்ச மருந்து நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னாக்க தலை வெடிச்சிடும் சொல்லுவாங்க. ஐயா, அப்படி சொன்னா மருந்து பழிக்காதுன்னு சொல்லுவாங்க, தலை வெடிச்சிடும் சொல்லுவாங்க, ஊமையாய் போறேன்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது, சும்மாதான். செத்து போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எதுவும் சும்மாதான். அதெல்லாம் சும்மாதான். அதான் நம்ம தெரியாம வச்சிருக்கணும்ன்றதுதான். மத்தவங்களுக்கு தெரியாத இருந்தாதான் அது ரகசியம். ஓ தெரிஞ்சிட்டாக்கா அது ரகசியம் கிடையாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்க ஐயா, அந்த மருந்தை நம்முடைய தமிழ் மக்களுக்கு நீங்க சொல்லுங்க ஐயா. உண்மையில நம்ம அன்றாடம் பயன்படுத்துறதுதான். ஒரு 7 மிளகு, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு வந்து இளந்த தயை வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவு. இளந்த தயை? ஆமா, இளந்த பழம் சாப்பிடுறோம் இல்லீங்களா? ஆமா, இளந்த தலைன்னு சொல்றாரு. அவருக்கு தலை வந்து சரியா புரியல. தலை. இளந்த பழம் சாப்பிடுறோம் இல்லீங்களா, அதோட தலை முள்ளா இருக்கு. அந்த செடி மரமா வரக்கூடிய மரம் தான் அது. எல்லா இடத்துலயும் இளந்த பழம் கிடைக்கும். அந்த இளந்த பழத்தோட இலை தான் ஒரு 1/2 கைப்பிடி அளவு இலை. இது 3ஐயும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி குளிர்ந்த தண்ணியில கொடுக்கணும். அதாவது வந்து எப்ப கொடுக்கணும்னாக்கா, அவங்க வந்து மாதவிடாய் காலத்துல வந்து 3ஆம் நாள் கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு. அவங்க வந்து வரும்போதே வந்து காலையில வர சொல்லி ஈரத்துணியோட குளிச்சுட்டு வரணும். குளுமையான அந்த இடம் வந்து அந்த உடம்பெல்லாம் வந்து உஷ்ணம் இல்லாம இருக்கணும். அதனால கூலிங்கா வந்து குளிச்சுட்டு வர சொல்லணும். அந்த ஈரத்துணியோட வந்து அவங்களுக்கு வந்து காலையில அதை வந்து நல்லா அரைச்சி மைய அரைச்சி ஒண்ணு குளிர்ந்த தண்ணியா இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா கொதி நீர்ல கொடுக்கணும். கொதி நீர்னா வந்து நம்ம அன்ன கொதி நீர் இல்ல. நீங்க கொதி நீர்னா நாங்க என்ன பண்ணோம் தெரியுங்களா? அன்ன கொதி நீர், சுடுதண்ணி கொதிக்க வச்சிரும், அவ்வளவுதான். இல்ல அன்ன கொதி நீர் அப்படின்னா வந்து அந்த பழைய கஞ்சி சொல்லுவாங்க. பழைய கஞ்சி. அந்த கஞ்சி வடிச்சு நைட்டு சாப்பிட்டு மீதம் இருக்கிற சோத்துல தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க இல்லையா, அந்த கஞ்சியில கொடுத்தோம்னாக்கா ரொம்ப அது கூலிங்கா இருக்கும். அந்த கஞ்சி அதுல கொடுத்தோம்னாக்கா வந்து 3 நாள் தொடர்ந்து கொடுக்கணும். அந்த மாசத்துல 3 நாள் கொடுத்துட்டு மறுபடியும் அவங்களை அனுப்பிச்சு, அந்த 3 நாள் வர வச்சு கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அடுத்த மாசம் தலைக்கு குளிச்சாங்கனாக்கா மறுபடியும் 3 நாள், மறுபடியும் அந்த 3ஆவது மாசம் மறுபடியும் அதே மாதிரி 3 நாள் கொடுக்கணும். இதுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து குழந்தை நின்றுடும், ஒரு சிலருக்கு நிக்காது. அந்த 3 மாசமும் சாப்பிட்ட பிற்பாடு கூட நிக்காது. ஒரு 7 மாசம் வரைக்கும் அவங்க வந்து எதுவும் மருந்துலாம் எடுத்துக்க தேவையில்லை. 7 மாசத்துக்குள்ள இல்ல 1 வருஷத்துக்குள்ள அந்த மருந்து சாப்பிட்ட அந்த கேப்ல வந்து குழந்தை கண்டிப்பா நின்றுடும். அந்த கர்ப்பப்பையில வந்து அவங்களுக்கு பூச்சி இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அந்த கர்ப்பப்பையில இருக்கிற பூச்சி வந்து விந்தணுக்களை சாப்பிட்டுரும். அதனால வந்து அந்த கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறது தான் அந்த இளந்த தழை பூண்டு மிளகோட வேலை. சுத்தமாச்சுனாக்கா வந்து அந்த கர்ப்பப்பை சுத்தமான உடனே அவங்களுக்கு குழந்தை நின்றுடும். இதுதான் இருக்கிற ரகசியம். அது தவிர வந்து இன்னும் சிலர் மாற்றி கூட கொடுக்கலாம். இன்னொரு மருந்து கொடுப்பாங்க. வெள்ளை இருக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, வெள்ளை இருக்கு. அதை வந்து நல்லா அரைச்சி அது கூடவும் பூண்டு மிளகு சேர்க்கணும். சேர்த்து அரைச்சி அது வந்து ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸு 1 நெல்லிக்காய் சைஸு கொடுக்கலாம். அது வந்து அதே மாதிரி 3 நாளைக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு மருந்து வந்து அது வந்து இந்த கொடி, எனக்கு அந்த கொடி பேர்லாம் அவ்வளோ வராது.
சிறுவனியா இருக்கும் கொடி, வேலிக்கு மேல ஏறிக்கின்னு கீழே வேர் இல்லாம இருக்கும் அந்த கொடி. வேறே இல்லாம இருக்குமா? வேரே இல்லாம இருக்கும், பார்த்தா தெரியாது அதுக்கு. வேறே மேல இல்லாம மட்டும் ஏறிக்கின்னு மேல மட்டும் ஏறிக்கின்னு இருக்கும். அதை இடிச்சோம்னாக்கா வளவளப்பா இருக்கும் அந்த இடி. அதை இடிச்சு அதை எப்படி கொடுக்கணும்னாக்கா அது வந்து ஒரு 200 கிராம் அதே மாதிரி தண்ணியில தான் கொடுக்கணும். கஞ்சி தண்ணியில கலக்கி நல்லா வடிகட்டி அப்படியே கொடுக்கும். நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம், வடிகட்டுறதுலாம் இல்லை, அப்படியே குடிமான்னு கொடுத்துருவோம். வெறும் மருந்து தான்னு அதையும் கொடுக்கலாம். இது எல்லாத்தோட இளந்த இலையை போட்டு கொடுக்கறது வந்து பெஸ்ட். ஏன்னாக்கா அது வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற பூச்சி எல்லாம் வீங்கிடும். வேற வந்து இது இந்த வேர் இல்லாமல் இருக்கிற கொடிக்கு சொல்றேன் இல்லையா, அதை சாப்பிட்டோம்னாக்கா கொஞ்சம் உடம்பு வெயிட் போடும். அதை சாப்பிட்டாக்கா கொஞ்சம் உடம்பு வெயிட் போடும். ஒல்லியா இருக்கிறவங்களா இருந்தாக்கா அதை கொடுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்கறது சரி வராது. ஆளை பொருந்துன்னு நம்ம மாற்றி மருந்து கொடுக்குறது. நல்லா கேட்டுக்கோங்களே. அவர் அருமையே பேசிட்டு வர்றாரு. ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் ஒரு சில நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப அருமையா பேசுறாரு. பூச்சி அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பையில பூச்சி இருக்குன்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா கழிவுகளா அவரு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னாக்க அதுல வைரஸ் இருக்கு, அதாவது கிருமி இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அந்த இடத்துல கழிவுகள் இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அவர் பூச்சின்றாரு. இன்னும் அவர்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். நிறைய ரகசியம் வச்சிருக்காரு. ஐயா வேற என்ன ஐயா செய்யலாம்? அதுக்கு வேற என்ன செய்யலாம்னாக்கா அந்த அம்மாவுக்கு வந்து அது முடிஞ்சிச்சு. அது பார்த்துட்டு அது சரி மறுபடியும் குழந்தை இல்லைனாக்கா அவங்க வீட்டுக்காரரை வந்து செக்அப் பண்ணி பார்த்து அவருக்கு வந்து குழந்தை இல்லாம அதாவது விந்து அணுக்கள் வந்து கட்டித்தன்மை இல்லாம நீர்த்த விந்து அணுக்கள் அந்த மாதிரி அது இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு அவருக்கு மருந்து கொடுத்தோம்னாக்கா அது கிட்டத்தட்ட வந்து அது வந்து சிம்பிள் தான் வச்சுக்க. எல்லாருமே வீட்டுல கூட செய்யலாம். ஆம்பளைங்க ஆமா நம்ம வந்து அரசம் பழம் இருக்கு இல்லைங்களா, நேர்களை பாத்துக்கிறாங்க, அதையும் சொல்லிடுங்க ஐயா. அரசம் பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த அரசம் பழத்தை நிறைய சேகரிச்சு நல்லா நிழல்ல உணர்த்தணும். அதை நிழல்ல உணர்த்தி நல்லா நைஸா அரைச்சி அதை வந்து பாலில் சாப்பிட்டுன்னு வரணும். தினமும் வந்து காலையில சாயந்தரம் மதியம் 3 வேளையும் வந்து 2 ஸ்பூன் பாலில் சாப்பிட்டுன்னு வந்தோம்னா வச்சுக்க, ஒரு 50 மில்லி பாலில் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா நிறைய விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகி அந்த விந்தணுக்கள் கெட்டித்தன்மை உண்டாகி ஆண் மலடாவே இருந்தாலும் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். அதை சாப்பிட்டு ஆண் மலடுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களவே குணப்படுத்தலாம். இவர் சொல்ற அந்த மருத்துவத்தை சரியா கடைபிடிச்சா கிட்டத்தட்ட 120 நாள் 140 நாள் கண்டினியூா சாப்பிடணும். கருவாடு, மீன், முட்டை, இந்த மாதிரி கவுச்சி, பாவக்காய், இந்த காப்பி, இந்த மாதிரி பொருள்லாம் வந்து கண்டிப்பா மருந்து எடுத்துக்கும் போது தவிர்க்கணும். மருந்து சாப்பிட்ட காலம் தவிர மற்றும் மறுபடியும் 50 நாளைக்கு அந்த பத்தியும் இருந்தா ஆகணும். எல்லாருமே இந்த குழந்தையின்மைக்கு கொடுக்குற மருந்து சரி அவங்களுக்கும். ஏன்னாக்கா மருந்தோட வீரியத்தை வந்து இந்த பொருள் எல்லாம் முடிச்சிடும். இதுதான் குழந்தை எல்லாருக்கும் கொடுத்துக்க மருந்து. இவ்வளவு பேரு இந்த மருந்து கொடுத்துதான் குணப்படுத்திருக்கீங்களா? இதுவும் அதான் மாத்தி மாத்தி அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்க மாத்தி கொடுப்போம். எல்லாம் அவங்க உடல் வாக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை மாத்திருவீங்க. ஐயா ஒண்ணு பர்சனலா என்னுடைய பர்சனலா கேக்குறேன். இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க தாராளமா மனசு திறந்து சொல்றீங்களே, இதை வச்சு நிறைய பேரு, அதாவது இதை வச்சு நிறைய பேர் குணப்படுத்திருக்கீங்க. இதை வியாபாரமா பண்ணலாம்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது வரைக்கும் நான் மருந்து கொடுத்ததுலயே அதிகபட்சம் 100 ரூபாய்க்கு மேல வாங்கினதே கிடையாது குழந்தை எண்ணிக்கை. உங்களை நான் கட்டி பிடிக்கிற போல இருக்குதுயா. உண்மையே ரொம்ப நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது, அதிகபட்சம் அவ்வளவுதான் வாங்குவேன். ஏன் 100 ரூபாய் மட்டும் தான் வாங்குறீங்க? அது என்னுடைய பெட்ரோல் செலவுக்கு. வண்டியில போறேன் வரேன் இல்லையா, அந்த செலவுக்கு மட்டும்தான் வாங்குவேன். சரியா? இவ்வளவு இயற்கை இலை கொஞ்சம் இடத்துல இருக்கீங்க. இதை விட்டு உங்களுக்கு சிட்டில ஒரு 10 அடுக்கு மாடி கட்டி விடுது ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்தா அங்க இருப்பீங்களா இங்க இருப்பீங்களா? என்னால அங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஐயா. உங்களுக்கு பென்ஸ் கார் வாங்கி கொடுக்குறோம், 10 மாடி கட்டடம் வாங்கி கொடுக்குறோம். உங்களுக்கு கீழே உங்களை பாதுகாத்து ஒரு 10 பாதுகாப்புல செக்யூரிட்டியா போடுறோம். அவ்வளவு பயந்து நான் எதுக்கு வாங்கணும்? நான் எங்க வேணா இங்க படுத்துக்குவேன், அங்க படுத்துக்குவேன், நைட்ல படுத்துக்கிறேன், ரோட்ல படுத்துக்கிறேன். உண்மையே சொல்றேன், கேட்கறதுக்கு ஆள் இல்ல. உண்மையே சொல்றேன் நேயர்களே. இந்த விவசாய செய்யறவங்க தெய்வம் சொல்றோம். அவங்கள அதுக்கு மேல ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, உண்மையாவே தெய்வத்தை நேர்ல பாக்குறதுல இது மாதிரி ஒரு சிலர் மூலமா தான் தெய்வங்க மனுஷன் மூலமா நான் இப்ப பாக்குறோம். எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்களேன். இந்த காட்டோரம் இருக்காரு, எந்த வசதியும் இல்ல. ஆனா அவரு கொடுக்குற மருந்துக்கு வெறும் 100 ரூபாய் தான் கேட்பாரு. அதுவும் நான் போயிட்டு மூலிகை பிடிங்கிட்டு வர்றதுக்கான சார்ஜ் தான் சொல்றாரு. பெரிய இடத்துல போய் வாழ்வீங்கன்னா அங்க இல்ல, நான் வாழ முடியாது, இந்த இடம் எனக்கு பழகிடுச்சு, எங்க வேணாலும் படுத்து எங்க வேணாலும் நிம்மதி தூங்குவேன் அப்படின்ற மாதிரி அவரு பாருங்க. அவர் பேசுற ஒவ்வொரு விஷயமும் இந்த இடத்த மிங்கல் பண்ணவே இல்லை. இங்க என்ன தோணுதோ அதை பேசுறாரு, மனப்பூர்வமா பேசுறாரு, சந்தோஷம் பேசுறாரு. ஆனா இப்ப இவ்வளவு பேருக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க. குழந்தை பிறந்து
எத்தனை பேர் வந்து உங்களை வாழ்த்திட்டு போயிருப்பாங்க, நன்றி சொல்லிட்டு போயிருப்பாங்க, எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? நன்றி சொல்றாங்களா இல்லையா, வந்து எனக்கு பையன் பிறந்துக்குது பொண்ணு பிறந்துக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. என்னால இல்லாது காசு பணம் கூட வேணாம், அந்த ஒரு சந்தோஷம் போதுன்றீங்களா? அது ஒண்ணு போதாதா? நேர்களை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு இவரை பார்க்கணும், இவர் இடத்துல நீங்க மருந்து எடுத்துக்கணும்னா நிச்சயமாவே இவரு வாயாலே நான் சொல்றேன், அவருடைய போன் நம்பர், அவருடைய அட்ரஸ் சொல்றேன், நிச்சயமாவே கான்டாக்ட் பண்ணுவாங்க. கீழே இவருடைய நம்பர் நிச்சயமாவே நம்ம உணவு மருந்து சேனலுடைய தலைமையா இருக்கிறவர் மிஸ்டர் மணி அவர்கள் கண்டிப்பா போடுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதை பார்த்துட்டு இவர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஐயா உங்க போன் நம்பர் என்னங்க ஐயா? 90 47 16 78 45. இந்த இடத்துக்கு வர்றதுக்கான முகவரியை சொல்லுங்க. இது கலசப்பக்கம் தாலுக்கா, ஆதமங்கலம் புதூர் கிராமம், நவாப்பாளையம், ஆதமங்கலம் புதூர் ஒட்டிய நவாப்பாளையங்கிற கிராமம், கங்கவரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. டேம் வந்தாக்கா டேம் பக்கத்துல என்ட்ரன்ஸ் லாஸ்ட், நவாப்பாளையத்துல வந்தா லாஸ்ட் வீடு டேமுக்கு போற வழி நம்ம வீடு தான். இந்த டேம் பேரை சொல்லுங்களேன். மிருகண்ட நதி நீர்த்தேக்கம்னு பேர் இருக்கு. மிருகண்ட நதி நீர்த்தேக்கம். ஓகே, இது என்ன டிஸ்ட்ரிக்ட்? இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். நேயர்களே நல்லா பார்த்துருப்பீங்க. நிச்சயமாவே நம்ம உணவு மருந்து சேனலுடைய எட் கண்டிப்பாக நம்பர் டெலிகாஸ்ட் பண்ணுவார், பாருங்க. இவருடைய பேரு உங்க பேரு சொன்னீங்க? என் பேரு எஸ் தேசிங்க, ஊர் நவாப்பாளையம். தேசிங்கன்னு பேர் போட்டு கீழே வரும், நிச்சயமா ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க. இனி நம்முடைய தாய்நாட்டுல, நம்முடைய இந்தியா தாய்நாட்டுல யாருமே குழந்தை இல்லாம அவஸ்தைப்படக்கூடாதுன்னு தாங்க இந்த பதிவு. இப்படிப்பட்ட நல்ல நல்ல உள்ளங்கள் நிறைய இடத்துல இருக்காங்க. இவங்களை தேடி நம்முடைய உணவு மருந்து சேனலுடைய பயணம் நிச்சயமா தொடரும். மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.